வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்களை அழகானதாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கையும் ரொம்பவே அழகானதாக மாறும். எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்பு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஒரு சில பேர் அப்ளை பண்ணாமலும் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது படிச்சுட்டு இந்த ஜாப்க்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கன்வாடி வேலைவாய்ப்பு இது வந்து 6ஆம் தேதி, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. கிட்டத்தட்ட இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மாறுபடுது. இப்போ தஞ்சாவூர்னால் 23ஆம் தேதியோட முடியுது. மற்ற டிஸ்ட்ரிக்ட்னால் 26, 27 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து அதோட லாஸ்ட் டேட் வந்துட்டு மாறுபடுது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு எங்கே வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கான லிங்க் இருக்குது, ICTSன்னு சொல்லிவிட்டு. அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்களே பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லிங்க்கை நான் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ப்ரௌசிங் சென்டரில் போய் கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் 30 ரூபா 20 ரூபா அப்படின்னு அந்தந்த சென்டரை பொறுத்த மட்டும் விலை வச்சு விற்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதோட உங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே இணைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட ஓட்டர் ஐடி ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் வந்துட்டு உங்களோட சைன் இருக்கணும். அந்த ஜெராக்ஸ் எல்லாத்துலேயும் உங்களோட சைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் சாதி சான்றிதழ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வகுப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இது பண்ணி எடுக்கணுங்கிறாங்க. அப்படி உங்கள்கிட்ட பழசு இருக்கிறது ஒத்து வரல அப்படின்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணி கூட புதுசு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆகாது, ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே வந்துடும். ஆன்லைனில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணோம். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்ளிகேஷன் எங்கே வாங்கணுன்னா நீங்கள் ஆன்லைனில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரௌசிங் சென்டரில் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இதுக்கு உண்டான வேக்கன்சி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில் நீங்கள் எந்த பிளாக்கில் இருக்கீங்களோ அங்கே குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தும் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அங்கே தான் கொடுக்க போகிறோம். இல்லை நீங்கள் மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனில் வேக்கன்சி டீட்டெயில் மட்டும் அங்கே போய் கூட பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் முன்கூட்டியே பார்த்துட்டு வந்துட்டு உங்களோட ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ இடம் வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த ஊருக்கு இருக்குது, நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கா, இல்லை பக்கத்து ஊரில் இருக்குதா, அதில் எந்த கேட்டகரிக்கு இருக்குது, பிசிக்கு இருக்கா, எம்பிசிக்கு இருக்கா, அந்த கேட்டகரிக்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அங்கே நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். சரி, நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் இந்த இடம் இருக்குது, இதில் ஏன்னா நம்ம கேஸ்ட்டுக்கு இருக்கணும், நம்ம கேஸ்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இப்போ ஜென்ரல்னு இருந்தால் எஸ்சி, பிசி, எம்பிசி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே பிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பிசியாக இருந்தால் பிசிக்கு பண்ணலாம், இல்லை எம்பிசியாக இருந்தால் நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற ஊராட்சியே நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் பிசியாக இருக்கீங்க ஆனால் எம்பிசி கேட்டகரியில் உள்ளவங்க தான் வேணும் அந்த வேலைக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. இதே உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிறது உங்கள் கேஸ்ட்டில் உள்ளதாக இருந்தால் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லையா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டே போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டே போயிட்டு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் உங்கள் பிளாக்கில் எங்கே இருக்கோ அங்கே போனீங்கன்னா நோட்டீஸ் போர்டு ஒட்டியிருப்பாங்க. அதில் எந்தெந்த இடம், எந்த பிளாக்குக்கு எத்தனை இடம் காலி பண்ணிக்கிட்ட இருக்குது, அது எந்தெந்த ஊரில் இருக்குது, அதோட மைய எண், ஏன்னா மைய எண் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதில் மைய எண் கேட்டிருக்காங்க. அதனால் அது எல்லாத்தையுமே அங்கே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம். இல்லை நான் அப்ளிகேஷனில் மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நான் அங்கே போய் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு எங்கே கொடுக்கணும், அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம், அங்கே தான் நீங்கள் கட்டாயம் போயிட்டு கொடுக்கணும். வேறு எங்கேயும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தாலும் அது ரிஜெக்ஷன் ஆகிடும், அது கொடுக்க முடியாது. குழந்தை, அதாவது நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் எந்த பிளாக்கில் நீங்கள் இருக்கீங்களோ, உதாரணத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு எத்தனை பிளாக் இருக்குதோ அந்த பிளாக்கில் நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் எந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கீங்களோ அந்த வட்டாரத்தில் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் எங்கே இருக்குதோ அங்கே போய் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபார்மை வாங்கிட்டு ஒப்புகைச்சீட்டுன்னு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும், அதை நமக்கு கொடுத்துருவாங்க, ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதுதான் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கு உண்டான அடையாளம். அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு இன்டர்வியூ வரும்போது அதை எடுத்துகிட்டு வர சொன்னாலும் சொல்லலாம். அதனால் அந்த ஒப்புகைச்சீட்டு
அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுங்க, வெளியே எங்கவும் கொடுத்துறாதீங்க. 2வது போஸ்டல் பண்ணலாமா இல்லை நேரில் கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்கறது மட்டும்தான் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போஸ்டலில் போகும்போது சில காலதாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எஃபர்ட் போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, எங்களுக்கு நம்ம போய் கேட்டோம்னா எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நேரடியாக நீங்களே போயிட்டு அந்த ஆஃபீஸில் வேக்கன்சி லிஸ்ட்லாம் பார்த்துட்டு அழகாக ஃபில் பண்ணி நீங்களே அங்கே கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லை முன்கூட்டியே வேகன்சி லிஸ்ட்டு பார்த்தாலுமே ஃபில் பண்ணி நேரில் கொண்டு போய் கொடுங்க, அதுதான் ரொம்பவுமே சிறந்தது. ஸோ அப்ளிகேஷன் வாங்குறது ப்ரௌசிங் சென்டரில் எடுத்துக்கலாம், இல்லை நீங்களே பிரிண்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். வெளியில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். வேகன்சி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் நோட்டீஸ் போர்டு இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஊராட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கணும், இல்லை அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லைக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும், இல்லை அந்த 3 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஊரை ஒட்டி இருக்கிற 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அதை ஃபில் பண்ணி அந்த ஆஃபீஸில் தான் கொண்டு போய் கொடுக்கணும். வேக்கன்சி அங்கே அந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்துலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு ஆள் எத்தனை இடத்துக்கு அப்ளை பண்ணலாம், அவங்க எத்தனை போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இருக்குது கேள்வி. இதில் பார்த்திங்கன்னா எத்தனை இடத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு தான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுவுமே அவங்க சொல்லிட்டாங்க அந்த ஊராட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதை தாண்டி அப்ளை பண்ணவும் முடியாது. இப்போ நம்ம ஊராட்சிக்குள்ளேயே ஒரு 3 இடம் இருந்தது, நான் ஒரு ஊராட்சிக்குள்ளே இருக்கணும், இல்லை அந்த ஊராட்சி எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கணும், இல்லை அந்த ஊராட்சி ஒட்டி இருக்கிற 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்கணும். அப்படிங்கிறதால இப்போ நான் இருக்கிற ஊருக்கும் வேக்கன்சி இருக்குது, பக்கத்து ஊர் 1 கிலோமீட்டர் தூரத்துலேயும் வேக்கன்சி இருக்குது. அப்படின்னா அந்த 2 ஊருக்குமே நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. 2மே பிசி கேட்டகரியில் இருக்குது, எம்பிசி கேட்டகரியில் இருக்குது. நான் அதே கேசட் தான், நான் 2 ஊருக்குமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்கள் அதே ஊராட்சி சேர்ந்த அது உங்களோட விருப்பம், அதே ஊராட்சியிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் அவங்க சொன்ன தொலைவு அதை கவனத்தில் வச்சுக்கணும், 3 கிலோமீட்டருக்குள்ளே. அதுக்கு மேலே லாங்கில் போனீங்கன்னா அது ரிஜெக்ஷன் ஆகிடும், அப்ளிகேஷன் ஃபார்மு வேஸ்ட் அப்ளை பண்ணியும். அந்த 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஊராட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை இல்லாமல் அந்த எல்லைக்குட்பட்ட அதுவும் அந்த 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள எல்லைக்குட்பட்ட அந்த ஊராட்சிக்கு உட்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி ரொம்ப தொலைவில் இருக்கிற ஊராட்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது முழுக்க வீணான ஒரு செயலை, அதை செய்யவும் வேணாம். அது நம்ம அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் இருக்கிற ஊராட்சி அந்த தொலைவு 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறதா பார்த்து ஏதாவது ஒரு இடத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். 2-3 போஸ்டிங்க்கு 2-3 ஊருக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. 2-3 போஸ்டிங் மீன்ஸ் உதவியாளர், சமையலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு ஊருக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தபடியாக அதை தான் சொன்னேன் இல்லையா, போஸ்டிங் எத்தனை போஸ்டிங், அதுதான் எத்தனை ஊருக்கு அப்ளை பண்ணலாங்கிறது தான் போஸ்டிங் சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு ஊருக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அங்கன்வாடி பணியாளர் இந்த வேலைக்கு ஏதாவது நீங்கள் உதவியாளருக்கு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை அங்கன்வாடி இப்போ டீச்சர் அதுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு ஊருக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது தெளிவாயிடுச்சிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உதவியாளர் வேலைக்கும் நான் அப்ளை பண்ணலாமா, டீச்சர் வேலைக்கு 2 வேலைக்குமே நான் இப்போ ஒரே ஊரில் 2 வேலைக்கு நான் அப்ளிகேஷன் போடலாமா, இல்லை இந்த ஊரில் ஒரு போஸ்டிங்க்கும் அடுத்த ஊரில் நான் சமையலர் வேலைக்கும் நான் அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுவும் முழுக்க கிடையாது. அப்படி எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் சமையலர் வேலைக்கு போடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஊரில் அந்த ஒரு சமையலர் வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் நீங்கள் போடணும். இல்லை நீங்கள் டீச்சர் வேலைக்கு போகிறீங்கன்னா அதுவும் ஏதாவது ஒரு ஊரில் அந்த டீச்சர் வேலைக்கு மட்டும்தான் போடணும். ஒரே ஊரில் சமையலர் வேலைக்கும் போட்டு டீச்சர் வேலைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூடாது, அதுவும் ரிஜெக்ஷன் ஆகிடும். இப்போ ஒரு ஊரில் சமையலருக்கும் இன்னொரு ஊரில் டீச்சர் வேலைக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் போடக்கூடாது, அதுவும் ரிஜெக்ஷன் ஆகிடும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் சமையலர் வேலைக்கு போட்டாலும் ஒரே அப்ளிகேஷன் ஒன்று தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். டீச்சர் வேலைக்கு போட்டாலும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் போடணும். ஏதாவது 2த்தில் ஏதாவது ஒன்று, அது ஏதாவது ஒரு அப்ளிகேஷன். அதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஊரில் வேக்கன்சி இருக்குது, உங்கள் கேட்டகரிக்கு இருக்குது, அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும், போதுமான சூழ்நிலைகள் அதுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் ஊரில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அந்த 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே பக்கத்து ஊரில் பண்ணால் அதுக்கான காலி பணியிடம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஓரளவு இந்த ஊர் பக்கத்து ஊர் உங்கள் ஊரில் உள்ளதெல்லாம் என்ன சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுங்க. எந்த ஊர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கொடுங்க.
இது சம்மந்தமான வேறு எதுன்னு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கட்டாயம் தெரியப்படுத்துகிறேன். வீடியோ பற்றின நிறை குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் கட்டாயம் இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான தூண்டுகோலாக எனக்கு இருக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நீடூழி. நன்றி, வணக்கம்.